யுமிகோவின் பர்சனல் இன்விடேஷன். டிங் டிங். எப்படி கூப்பிடுறதுன்னே தெரியலையே. ஏ கெனிச்சி, கெமுமாக்கி. என்ன யுமிகோ? என்னாச்சு சொல்லு. எனக்கு ஒன்னு சொல்லணும், ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. திடீர்னு உனக்கு என்னாச்சு? வெக்கப்படாம சொல்லு யுமிகோ, என்னாச்சு? நான் நிச்சயமா சொல்றேன், ஆனா அதை நீங்க 2 பேரும் கேட்கணும். எனக்கும் சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா இப்படி கிட்ட வராதீங்க, என்னால சொல்ல முடியல. அதுக்கு என்ன, நாங்க வேணா திரும்பி நின்னுக்கிறோம் யுமிகோ. சரி சரி, இப்ப சொல்லு. வெக்கப்படாம சொல்லு. சரி, நான் வெக்கப்படாம ஒரு வழியா சொல்லிடுறேன். ஓகே. இல்ல, நான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ண போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். நீயே சமைக்க போறியா? கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அப்ப கண்டிப்பா நல்லா இருக்கணும். இப்பவே பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு யுமிகோ. நாங்க 2 பேரும் சாயந்தரம் வரோம், நீ எடுத்து வச்சிரு. Thank you so much. மறக்காம வந்துருங்க. ஓகே, பை பை. ஈவினிங் பார்க்கலாம். ஏய் இங்க பாரு கெனிச்சி, இன்னைக்கு ஈவினிங் யுமிகோ வீட்டுக்கு போய் நான் மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வரேன். என்ன? அப்ப நானு? நீ வந்து அங்க என்ன பண்ண போற? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை கெனிச்சி. விருந்துக்கா கூப்பிட்டுருக்காங்க, டேஸ்ட் பார்க்க தானே கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒருத்தனே போதும். என்ன மட்டும் ஏன் வர வேணாம்னு சொல்ற? ஏய் கெனிச்சி, சொல்றத கேளுப்பா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் போகும்போது சண்டே ட்ரெஸ்ஸோட தான் போகணும், புரிஞ்சுதா? உன்கிட்ட எல்லாம் சண்டே ட்ரெஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. யுமிகா வீட்டுக்கு நானும் கண்டிப்பா வருவேன். அப்படியா? நீ வேணா பாரு நான் எப்படி அசத்த போறேன்னு. ஓகே பை. என்ன பண்ண முடியும், போயிட்டு வா. பேட்டி பசங்க விருந்துக்கு போறாங்க. நீங்க ரொம்ப குட்டு வச்சவங்க. யுமிகோ வீட்டுக்கு போய் வெஸ்டர்ன் சமையல் சாப்பிட போறீங்களா? ரொம்ப அவசரப்படாதீங்க, அது வெஸ்டர்ன் சாப்பாடு. முள்ளக்கரண்டி வச்சுதான் சாப்பிடணும். அதெல்லாம் சரி கெனிச்சி, உனக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல எப்படி சாப்பிடுறதுன்னு தெரியுமா சொல்லு. இல்ல, இதுக்கு முன்னாடி நானும் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்ல. ஒருவேளை 5 ஸ்டார் ஹோட்டல் போயிருந்தா பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்போ இன்னைக்கு நீ யுமிகோ வீட்டுக்கு போய் வெஸ்டர்ன் சமையல் சாப்பிட போறேன்னு சொல்லு. இல்லம்மா, கெமமாக்கி ஏன் கூப்பிட்டுருக்கா? இன்னைக்கு லஞ்ச் அவளே ப்ரிப்பேர் பண்றாளாம். ஓஹோ, ஃபுட்ட ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு அந்த யுமிகோ பெரிய ஆளாயிட்டாளா? அவ என்ன சமைக்க போறான்னு தெரிஞ்சா அதை வச்சு நாம ஏதாவது செய்யலாம் இல்லையாமா? சூப்பர் ஐடியா. அவ ஷாப்பிங் பண்றத வச்சு என்ன சமைக்கிறான்னு கண்டுபிடிச்சலாம்ல. எனக்கும் சரியா தெரியல. ஹட்டோரி ப்ளீஸ், வழக்கம் போல நீதான் இதுக்கு உதவணும். யுமிகோ என்னென்ன வாங்குறான்னு கண்டுபிடிச்சிட்டு வா ப்ளீஸ். இதோ உடனே போய் கண்டுபிடிச்சிடுறேன். டிங் 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 டிங். நிஞ்சா முயல் காதுகள் டெக்னிக். டிங் டிங். இங்க யுமிகோவை எங்க கண்டுபிடிக்கிறது? அட, யுமிகோ அந்த இடத்துல இருக்கா. டிங் டிங். என்ன இந்த யுமிகோ மளிகை கடையில இருந்து அரிசியை வாங்கிக்கிட்டு வெளியில வரா? டிங் டிங். இப்ப யுமிகோ காய்கறி கடைக்கு போறா. அங்கிள், இது எவ்வளவு? அட, யுமிகோ இப்போ கேபேஜ் வாங்குறாளா? காய்கறிமா, காய்கறி வாங்க. அடுத்து யுமிகோ என்ன வாங்க போறான்னு தெரியலையே. என்ன இந்த யூமிகோ வெறும் கேபேஜ் அரிசியை மட்டும் வாங்கிக்கிட்டு போறாளே. டிங் டிங். கேபேஜும் ரைஸுமா? அத வச்சு என்ன பண்ணுவாங்கம்மா? அத வச்சு கேபேஜ் ரோல் பண்ண போறான்னு எனக்கு தோணுது. அது எப்படி இருக்கும்? அது எப்படி இருக்கும்னு தெரியாதா உனக்கு? அப்ப இரு, நேத்து சாயந்தரம் நான் ஒரு கேபேஜ் ரோல் பண்ண, அது எப்படி இருக்கும்னு உனக்கு தரேன். நீ வேணா சாப்பிட்டு பாரு. இத உன்னால சாப்பிட முடியும்னா கண்டிப்பா அவ குடுக்க போறதையும் உன்னால சாப்பிட முடியும். குட் ஐடியா. எப்படி சாப்பிட போற? தெரியுமா உனக்கு? இத வச்சுதான் சாப்பிடணும். இல்ல கெனிச்சி, இத நூடுல்ஸ் சாப்பிடதானே பயன்படுத்துவாங்க. இந்த ஸ்பூனை வச்சுதான் அதை சாப்பிடவே முடியும். அப்படியாம்மா, கொடுங்க. இப்ப பாருங்க எப்படி பொளந்து கட்டுறேன்னு. பாத்துக்கிட்டே இருங்க. வாவ், இப்படி கட் கெனிச்சி, எனக்கும் கொஞ்சம் கூட ப்ளீஸ். ரொம்ப அலையாத, உனக்கு குடுக்குற இரு. சூப்பரா இருக்கு. கெனிச்சி, கேபேஜ் ரோல் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கிட்ட, அடுத்து ரைஸ் எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கோ. இது என்ன பெரிய விஷயம், இப்ப பாருங்க எப்படி சாப்பிடுறேன்னு. கெனிச்சி, கேபேஜ் ரோல தெரிச்ச மாதிரி இதையும் தெரிக்க கூடாது, பத்திரமா பார்த்து சாப்பிடு. சரிம்மா. இந்த ரைஸ் நிக்க மாட்டேங்குது. ரைஸ் சாப்பிட்டது போதும், அடுத்து இந்த சூப்பை சாப்பிட்டு பார்க்கலாம். கெனிச்சி, கெனிச்சி, சூப் எல்லாம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது, ஸ்பூனை வச்சுதான் சாப்பிடணும், புரியுதா? அப்படிங்கிறீங்களா? சரி, ஸ்பூனை வச்சு சாப்பிடுறேன். கெனிச்சி, சூப்பு சாப்பிடும் போது இப்படி சவுண்ட் போட்டுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. சத்தம் வராம சாப்பிடு. சத்தம் இல்லாம சாப்பிடுறது எப்படி? ஒன்னு பண்ணலாமா, நான் உனக்கு கட்டு தரவா?
எப்படி சாப்பிடுறதுன்னு வீட்ல நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்துட்டேன். கலக்க போறேன். ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கானே. சாரி, ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டேன்ல. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன இது கேபேஜ் ரோல் குடுப்பான்னு பார்த்தா என்னத்தையே குடுக்குறா? எதுவா இருந்தா என்ன, சாப்பிட வேண்டியதானே, வேற வழி இல்ல. ஏன் இப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். புளிக்குது. என்னது புளிக்குதா? ஒருவேளை சோயா சாஸ் நிறைய போட்டனோ? சாரி கெஞ்சி கெமமாக்கி. பரவாயில்ல, என்னமோ ஸ்பெஷல் ஐட்டம் பண்றேன்னு சொல்லி இருந்தியே. ஊறுகாயா? ஆமா, ஊறுகா நானே பண்ணது. இல்ல யமிகோ, நீ கேபேஜ் ரோல் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். கேபேஜ் ரோலா? அது நாளைக்கு பண்ணலாம் விட்டுட்டேன். என்னப்பா, அது நாளைக்கு பண்ண போறியா? ஆமாமா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நிறைய கொண்டு வரேன். என்னங்க அப்படியே சாப்பிடுறீங்களா? ஒரு பாட்டுல இதுக்கு நான் சரிப்பட்டு வரமாட்டேன். ஆளை விட்டு ஏன் இப்படி ஓடுறாங்க? போகாதே. அப்பவே சொன்ன போகாதீங்கன்னு. என் பேச்ச கேட்டதானே? டிங் டிங்.